2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்க. வணக்க, விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி விவகாரம் தொடர்பாக பேசும்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசியிருந்தார். அதில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் விகிதாச்சாரத்தை விட தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் கடன் விகிதாச்சாரம் குறைவாக வாங்கப்பட்டதாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல நடந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தங்களது ஆட்சி காலத்தில் வாங்கிய கடனை விட திமுக ஆட்சி காலம் அதிக அளவு வாங்கியிருப்பது என்பதை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு பதிலாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்ததாக தெரிவித்திருக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியை விட்டு விலகும் பொழுது அரசுடைய மொத்த கடனுமே 4 லட்சம் கோடியாக தான் இருந்தது எனவும், அதற்கு பிறகாக அமைந்திருக்கக்கூடிய திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 4 லட்சம் கோடி என்ற அளவில் கடன் வாங்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அதுவும் அதிமுக இரண்டாவது முறையாக ஆட்சி செய்திருந்த 2016 மற்றும் 2021 அந்த காலகட்டத்தில் கொரோனா காலம் ஏற்பட்டிருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வரி எதுவும் விதிக்காமல் அதிமுக அரசு திறம்பட செயல்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது, இருந்த போதும் வரி வருவாய் செலவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முடியும் பொழுது இருந்த கடனை விட தற்பொழுது திமுக அரசு கூடுதலாக வாங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த வரி வருவாயை விட தற்பொழுது வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது செலவும் அதிகரித்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியில் முன்வைத்திருக்கிறார். அதிலும் வரி வருவாய் செலவு அதிகரித்துக் கொண்டே சென்றால் கடனை தமிழ்நாடு அரசால் எப்படி திருப்பி செலுத்த முடியும் என்ற கேள்வியும் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் கடனை குறைக்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு என்ன ஆனது என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடனும் குறையவில்லை, வருவாய் செலவும் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டக்கூடிய சூழலில் அதிமுக ஆட்சியில் அதிகமாக இருந்த மூலதன செலவு திமுக ஆட்சியில் குறைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிமுக கவனம் செலுத்தியதாகவும், அதனால் அதிமுக ஆட்சி காலத்தில் மூலதன செலவு அதிகமாக இருந்ததாகவும் குறிப்பிடக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய ஆட்சியில் அது குறைந்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மூலதன செலவை குறைப்பதும் வருவாய் செலவை அதிகரிப்பதும் தான் நிர்வாக திறனா என்றும் நிதி மேலாண்மையா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு கேள்விகளாக சட்டப்பேரவையில் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.